friends, welcome to my channel சமையல் with Samanya. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு இட்டாலியன் cuisine lasagna. இந்த lasagna பாத்தீங்கன்னா white sauce, red sauce வச்சு பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது ஒரு pink sauce lasagna. அதுவும் vegetables யூஸ் பண்ணி நமக்கு பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வச்சு எப்படி இத பண்ணலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு அகலமான பாத்திரத்துல நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் உப்பு எண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம வந்து இந்த மாதிரி லசானியா ஷீட்ஸ் உங்களுக்கு எல்லா grocery ஸ்டோர்ஸ்லயும் அவேலபிளா இருக்கும். இத வந்து இதுல பாயில் பண்ணி யூசுவல் ரெகுலர் பாஸ்தாஸ் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. டைமிங் நீங்க வாங்குற பிராண்ட்ல எந்த டைமிங் போட்டிருக்கோ அதே அளவுக்கு கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லசானியா வந்து குக் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தனியாக எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 12 மினிட்ஸ் ஆச்சு இது குக் பண்ணுறதுக்கு. அடுத்தது இதுக்கான வெஜிடபிள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் 3 பல் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம். இது ரெண்டும் வந்து ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் வதக்கிட்டு அடுத்தது காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கேரட் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்தது இது பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்குவாஷ். இது உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் zucchini கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு சாப்பிடும்போது கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ப்ராக்கலியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அதோட குவான்டிட்டி என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சாய்ஸ் தான். ஸோ இதுதான் பர்டிகுலராக சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம காரத்துக்கு. அடுத்தது இட்டாலியன் சீசனிங் மிக்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகக்கூடாது. ஒரு 60% குக் ஆன உடனே நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது எகெயின் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். அப்போவும் அது வந்து குக் ஆகும். அப்புறம் இதோட க்ரன்ச்சி ஃபீலிங் இருந்தால் தான் வந்து அது சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாகிடுச்சுன்னா அதுவும் வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டுக்கு. ஸோ ஓரளவுக்கு குக் ஆன உடனே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுக்கான சாஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம வந்து நல்ல மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து பட்டரை நம்ம வந்து உருக்கணும். அடுத்தது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்து நம்ம நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். ஏன்னா நம்ம வந்து இந்த மைதாவோடைய ரா ஸ்மெல் போகணும். அட் த சேம் டைம் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வந்து இதை வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த சாஸோட கலர் அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணோன்னா அந்த கலர் ப்ரௌனாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா போத் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதனால் கண்டிப்பாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு ஹோல் மில்க் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஹோல் மில்க் இல்லாட்டி லோ ஃபேட் மில்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இதை வந்து இந்த கட்டியெல்லாம் நல்லா மைதா அந்த பால் கூட கட்டிப்படாமல் நல்லா வந்து கிளறி விட்டுறணும். ஒரு 2 மினிட்ஸ் கிளறும் போது அது லைட்டாக வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க, ஒரு மைல்டான ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. அடுத்தது ஆரிகானோ இல்லாட்டி இட்டாலியன் மிக்சட் ஹர்ப்ஸ் எதுனாலும் ஓகே தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் நம்ம சேர்த்துட்டு இந்த சாஸை வந்து நம்ம லைட்டாக திக்காகிற வரைக்கும் வந்து கிளறிக்கணும். இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து இதையும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த மைதாலாம் வந்து கட்டி இல்லாமல்
நல்லா கிளறி நம்ம இந்த மாதிரி திக்கான சாஸ் வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி ஹெவி க்ரீம் உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அது வந்து ½ கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ஹெவி க்ரீம் தான். இது வந்து கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி ஹெவி க்ரீம் ரெண்டுமே இல்லைன்னா ஒரு 1 கப் பால் சேர்த்ததுக்கு பதிலாக 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து இந்த சாஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் மட்டும் குக் பண்ணிக்கிங்க. இது வந்து தகதகன்னு கொதிக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி மொஸரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மொஸரெல்லா, செடார், பார்மசன் சீஸ் உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை தாராளமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஒயிட் சாஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சீஸி டெக்ஸ்சரோட ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒயிட் சாஸ் கூட நம்ம வந்து ரெட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ரெடிமேட் பீஸா சாஸ் இல்லாட்டி பாஸ்தா சாஸ் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அது வந்து ஒரு ½ கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடைக்கிறது தான் நமக்கு வந்து பிங்க் சாஸ். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா லசானியாவில் ஒயிட்டும் ரெட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிங்க் சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த லசானியாவுக்கு. இப்போ இந்த சாஸும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த லசானியாவை எப்படி லேயர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து லசானியாவுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம சாஸ் தான் ஆட் பண்ணிக்கணும், பாட்டம் லேயரில். ஏன்னா அப்போ தான் அந்த லசானியா வந்து ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த லசானியா ஷீட்ஸ் இருக்கா, பாயில் பண்ணி வச்ச ஷீட்ஸை வந்து ஒரு லேயர் நம்ம வைக்கிறோம். அடுத்தது இது மேலே திரும்பவும் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. சாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லசானியா ஷீட்ஸில் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஒரு லேயர் நம்ம வந்து இது மேலே சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பிளாக் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். அடுத்தது இதில் சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரே ஒரு சீஸ் மொஸரெல்லா சீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட 2-3 வகையான சீஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் லேயரையும் நம்ம வந்து வைக்க போகிறோம். லசானியா ஷீட்ஸ், சாஸ், வெஜிடபிள்ஸ், ஆலிவ்ஸ் அண்ட் சீஸ். ஸோ இதே ப்ராசஸை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதே லேயரை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ், ஈவன் 5 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த லேயரை ரிப்பீட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேக்கிங் ட்ரேயோட சைஸை பொறுத்து இல்லை எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த லேயர்ஸை இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கலாம். இந்த லேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா ஸ்டவ் டாப்லேயே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த லேயர்ஸ் பண்ண இந்த ட்ரேவை உள்ளே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பிரியாணியெல்லாம் தம் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாலும் இந்த லசானியா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், பேக் பண்ணி எடுத்த லசானியா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு லசானியாவை வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நீங்கள் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கண்டிப்பாக தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். Until then, bye and stay tuned. Thanks for watching.